திருநெல்வேலி சிபா மருத்துவமனையின் நிறுவனர் அல்ஹாஜ் MK முகமது உசேன் சாஹிப் நினைவாக நிறுவனர் தின விழா. திருநெல்வேலி சிபா மருத்துவமனையின் நிறுவனர் அல்ஹாஜ் MK முகமது உசேன் சாஹிப் அவர்கள் நினைவாக நிறுவனர் தின விழா மருத்துவமனை வளாகத்தில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிறுவனர் தினத்தை முன்னிட்டு பொது மருத்துவர் டாக்டர் கார்த்திக் நாச்சியப்பன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரேஞ்ச், மகளிர் நல மருத்துவர் ஃபரோன் ரோஸ் ஜொனட்டா, பொது அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் ரெக்ஸ், எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அகமது யூசுப், நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பாலா ஆகியோர் கலந்து கொண்ட இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் அல்ஹாஜ் டாக்டர் MK முகமது சாஃபி தலைமை வைத்தார். சிறப்பு விருந்தினராக தூத்துக்குடி முன்னாள் படை வீரர் பங்களிப்பு சுகாதார திட்ட மருத்துவமனையின் பொறுப்பு அலுவலர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் P. ராஜன் கலந்து கொண்டார். இதில் நெல்லை சந்திப்பு பகுதியைச் சேர்ந்த 500 பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் ராமசுப்பிரமணியன், செல்வகுமரன், முகமது இப்ராஹிம் ஆகியோருடன் செவிலியர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிபா மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் பிரிவினர் சிறப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அவருடைய துணைவியார் அவர்களையும் வரவேற்பதை வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய மருத்துவமனையினுடைய சிறுநீரக தலைமை மருத்துவர் அவர்களையும், இருதய மருத்துவர் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களையும், எலும்பு முறிவு மற்றும் அவர்களையும், பொது அறுவை சிகிச்சை மருத்துவர் டாக்டர் அஜய் ரெக்ஸ் அவர்களையும், MKM டெவலப்ஸுடைய மூத்த சகோதரர் MKM டெவலப்ஸுடைய பங்குதாரர் அல்ஹாஜ் MK மருத்துவமனையினுடைய ஊழியர்கள், உங்கள் அனைவரையும் முயற்சிக் கொள்கிறேன். நம்முடைய மருத்துவமனை ஒரு மருத்துவமனை வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இந்த சிபா மருத்துவமனை துவங்கப்பட்டது. மருத்துவம் படிக்காத, மருத்துவர் அல்லாத என்னுடைய தரப்படாதவர்கள் அதை உணர்ந்து, மருத்துவத்தின் தேவை உணர்ந்து மருத்துவமனை துவங்கினார்கள். இன்றைக்கும் கூட பொதுவாக சில மருத்துவமனைகள், சில மருத்துவ உபகரணங்கள் தான் பயன்படுகிறார்கள். எல்லா மருத்துவ உபகரணங்களும் எல்லா நேரம் பயன்படாது. இருந்தாலும் அதை தேவை என்பதை உணர்ந்து நாம் இன்றைக்கு அதையெல்லாம் இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பெற வேண்டும், மக்கள் பயன்பட வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டு வருகிறோம். அவருடைய சிந்தனை மிகப்பெரிய அளவிலே மருத்துவத்தை கொண்டு வர வேண்டும், எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு நம்முடைய ECHSோடு நாம் இந்த மருத்துவமனையை கையம் செய்து ECHS மக்களுக்கு நாம் தொடர்ந்து சேவையாற்றி வருகிறோம். பல பெருமைகள் உண்டு. ஜீவ நதி என்றால் தாமிரபரணி, அல்வானா திருநெல்வேலி அல்வா, பட்டு சேலனா ஒரு ஸ்தாபனம், ஆஸ்பத்திரி சிபா ஆஸ்பத்திரினா அது திருநெல்வேலிக்கு ஒரு லேண்ட்மார்க். நான் அவருக்கு உறவினர். இந்த மருத்துவமனையினுடைய சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளி. அதாவது 1930 என்னுடைய சிறிய தகப்பனார் ஹாஜி MK முகமது உசேன் சாஹிப் அவர்கள் 1930 பிறந்தாங்க. எங்கள் தெரு 2 தெருவில் ஒரு சின்ன கிராமம். படிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு ஆர்வமிக்க இளைஞர். சிறிது காலம் இங்கே இருந்துட்டு இலங்கை சென்றார்கள். தன்னுடைய 40 ஆல் ரெஸ்பெக்டட் டாக்டர்ஸ், இன்னைக்கு இது எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நினைக்கிறேன் உங்களை எல்லாம் இங்கே பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த புனிதமான இடம் சிபா ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துல அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, உசேன் சாப் எந்த மோட்டோவில் அவங்க ஆரம்பித்தாங்க, இதை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க, நம்ம பிரசன்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பற்றி எல்லாருமே சொன்னாங்க. மிகவும் பெருமையான விஷயம் இதெல்லாம். சிஃபா அப்படின்னாக்கா ஒரே ஒரு என்னன்னா நானும் லோக்கல் உள்ள ஆள் தான்.
ஆலங்குளம் தான் எங்கள் ஊர். ஸோ ஷிஃபா அப்படின்னாக்க ஒரே அதாவது நம்பிக்கை, ட்ரஸ்ட். ஷிஃபாவுக்கு போனால் நம்பிக்கை அங்கே வந்து கண்டிப்பாக 100% நம்மளுடைய பேஷண்ட் கேர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு.